ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் சைவ ததோ ஜெயமுதீரயேத். यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यो नमस्तस्मै पिनाकिने. கிராதனும் வைஷ்யனாகிய நந்தியும் பரமேஸ்வரனால ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள்னு பார்த்தோம். கிராதன் பக்தியில ரொம்ப உயர்ந்து விளங்கினதுனால அவனுடைய வார்த்தைக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பகவான். பரமேஸ்வரன், கிராதன் நீ சொல்றதுனால நான் நந்தியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அங்க தவபக்தோஹி அகம் தாத்த சச்சமே பிரியகிருத் தரஹ தாவுபௌ ஸ்வீகிருதௌ தேன பார்ஷதத்வேன சம்புனா. கிராதன் சொல்றான், உன்னுடைய பக்தன் நான், அதனால எனக்கு ரொம்ப பிரியமானவர் நீர். அதனால பக்தனா இருக்கிறது தான் எனக்கு வேண்டும், வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லவும் பரமேஸ்வரன் தாவுபௌ ஸ்வீகிருத்தௌ ரெண்டு பேரையும் ஸ்வீகிருத்தம் பண்ணிக்கிறார். ரெண்டு பேரும் பக்தால் தான். அதனால ஏழையா இருக்கவன் தான் பக்தன், முரடனா இருக்கவன் தான் பக்தன்னு கிடையாது. தனன் இருக்கவன் தனத்தினால பண்றான். கிராதனானவன் அவனுடைய வழியில அவன் உபாசனை பண்றான். அதனால இது உயர்ந்த உபாசனை, இது தாழ்ந்த உபாசனை இல்லை. அவரவர்களுடைய நிலையிலிருந்து அவரவர்கள் பண்றது அது உயர்ந்த உபாசனை, அவ்வளவுதான். பணம் இருக்கிறவன் தான் பணத்தை கொடுக்க முடியும். சரீரத்துல உபாசனை பண்றவன் சரீரத்தினால பண்றான். அதனால இதுல உயர்வு தாழ்வு இல்லை. இருந்தாலும் ஒரு கிளேசமும் இல்லாமல் ஆத்ம தியாகம் பண்றதுக்கு தயாராக இருந்த இந்த கிராதனை நந்தியை விட உயர்வாக சொன்னார் பகவான். எப்பவுமே அது கொஞ்சம் உயர்த்தி காமிக்கிறது விசேஷம். அதனால அது பகவான் அதுக்கு ஒரு உயர்வு கொடுத்தார். இருந்தாலும் ரெண்டு பேரையும் ஸ்வீகாரம் பண்ணிண்டார். அதுக்கப்புறம் விமானத்துல வேக வேகமாக அவர்கள் கைலாச பர்வதத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். கைலாசத்துக்கு வந்ததும் சாரூபியத்தை அடைஞ்சாலாம், பரமேஸ்வரன் மாதிரியே ஆயிட்டாவா ரெண்டு பேரும். அந்த சாரூபியத்தை அடைஞ்ச உடனே அம்பாளே தீபாராதனை காமிச்சு ஆரத்தி காமிச்சு அவர்களை வரவேற்கிறாளாம். நீராஜிதௌ கிரிஜயா சிவேன சகதௌ. பரமேஸ்வரனோட சேர்ந்து அம்பாளும் கையில ஆரத்தியோட இருந்து வரவேற்றா கைலாசத்திற்கு. அப்போ அம்பாள் சிரிச்சுட்டே சொன்னாலாம், பிரகசன் இவ கஜகாமினி, பரமேஸ்வரனை மாதிரியே இருக்கா இவாள்லாம். அதனால ஈஸ்வரா உங்களை மாதிரியே இருக்கா. என்ன சுரூபேனச்ச கத்தியாச்ச ஹாஸ்ய பாவைஹி சுபூஜிதௌ. ரொம்ப வேண்டப்பட வேண்டியவர்கள். என்ன அவர்களுடைய நடை உடை பேசுகின்ற தன்மை எல்லாம் உங்களை மாதிரியே இருக்கு. அப்படியே சாரூபியத்தை அடைஞ்சிட்டா. இருந்தாலும் நான் ஒத்தராகிய உங்களை மட்டும்தானே சேவை பண்ண முடியும். மயா துவமேக ஏவா ஆசீஹி சேவிதோ ந சம்சயா. அதனால இவா உங்களை மாதிரியே இருந்தான்னா நீங்க பாட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு இதுல எது பரமேஸ்வரன் எனக்கே தெரியாதுன்னு ஒரு இதை போடுற அம்பாள். தேவியாகா தத் வச்சனம் சுத்வா கிராதோ வைஷ்ய ஏவச்ச சத்ய பராங்முகௌ பூத்வா சங்கரஸ்ய பஷ்யதா பவாவஸ்து பவாவஹா து அனுகம்பியௌ ச பவதாஹி திரிலோச்சன தவ துவாரி ஸ்திதௌ நித்யம் பவாவஹா தே நமோ நமஹ. என்னடா இது, அம்பாள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாலே, அதனால சுவாமி நம்மளை வெளில துரத்தி விட்டுற போறார் இங்கேருந்து கைலாசத்துல இருந்து. என்ன மூணு பேரும் ஒரே மாதிரி இருந்தா எனக்கு எது பரமேஸ்வரன் எப்படி தெரியும்ன்ற மாதிரி அம்பாள் பேசுவோம். இவ அதிர்ந்து போய் பரமேஸ்வரனை பார்த்து, அப்படி இல்லை, நாங்க ரெண்டு பேரும் துவாரத்திலே இருந்துக்கிறோம். பவாவஹா உங்க இதுல ஹே திரிலோச்சனா தவ துவாரி ஸ்திதௌ நித்யம் பவாவஹா. உங்களுடைய கைலாச துவாரத்திலேயே நாங்க இருந்து சேவை உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ அருகாமையில் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம்தான். துவாரத்துல இருந்துக்கிறோம்
அப்படின்னு சொன்ன உடனே தயோர்பாவம் ச பகவான் விதித்வா பிரஹசன் பவஹ. பரமேஸ்வரன் இதை புரிஞ்சுட்டு ஒரு புன்முறுவலோட சரி அப்படின்னு உவாச்ச பரயா பக்தியா பவதோஸ் அஸ்து வாஞ்சிதம், நீங்க விரும்பின மாதிரியே ஆகட்டும், என்னுடைய துவாரபாலர்களா நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்கோ. ததா பிரபிருதி துவாவேதௌ துவாரபாலபௌ பபூவது. அதுக்கப்புறம் இவா 2 பேரும் துவாரபாலர்களாக இருந்தார்கள். சிவத்வாரி ஸ்திதௌ விப்ரா மத்தியான்னே சிவதர்ஷினௌ ஏகோநந்தி மகாகாலஹா துவாவேதௌ சிவவல்லபௌ. அதனால நம்ம மத்தியானத்துல சிவதர்ஷனம் பண்ணும்போது துவாரபாலகர்களை தரிசிக்கணும்னு சொல்றது புராணம். சிவத்வாரி ஸ்திதௌ விப்ரா மத்தியான்னே சிவதர்ஷினம். மத்தியானத்துல சிவதர்ஷனம் பண்றாளாம். ஒன்னு ஏகோ நந்தி, இன்னொன்னு மகாகாலஹா துவாவேதௌ சிவவல்லபௌ. அதனால சிவத்வாரத்துல இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுடைய பேர் ஒன்னு நந்தி, இன்னொன்னு மகாகாலன். ஊச்சுதுஹு ஊச்சதுஸ்தௌ முதா யுக்தௌ ஏக ஏவ சதாசிவஹா. அதனால பரமேஸ்வரன் ஒரே சிவதத்துவம் தான் அப்படிங்கிறத எப்படி சொல்றாருன்னா, ஒரு விரலை காமிச்சு சொல்றாராம். ஏகாங்குலிம் சமுத்ருத்திய மகாதேவஹா அபியபாஷத. பரமேஸ்வரன் ஒரு விரலை காமிச்சு சொல்லவும் ததானந்தி உவாஜேதம் உத்ருத்திய ஆங்குலிய துவயம், ரெண்டுத்த காமிச்சு ரெண்டாக நாங்க 2 பேர் வெளியில இருந்துட்டு இருக்கோம், ஏகமாக சதாசிவன் உள்ள இருந்துட்டு இருக்கார், இங்க துவாரபாலகர்கள் 2 பேருன்னு 2 காமிச்சு நந்தி பேசுற. அதனால்தான் நந்தியினுடைய சிலையில பார்த்தா அப்படி துவாரபாலகர்கள் இந்த 2 விரல் இப்படி காமிச்சுட்டு இருக்கிறத பார்க்கலாம். நம்ம எஸ்பெஷலி இங்க சவுத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் போனா, திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி சிவாலய கஷேத்திரங்கள் போனேன்னா வெளியில 2 துவாரபாலகர்கள் பெருசா இருப்பா. சிவசந்நிதி, சிவனுடைய சந்நிதி வாசல்ல இந்த பக்கம் அங்க அங்க அந்த 2 விரல காமிச்சுட்டு இருக்கிறது பாக்குறோம் நம்ம. அதனால ஒன்றாக இருக்கிற பரமேஸ்வரன் தான் துவைதமாக 2ஆக மாறுறது அப்படிங்கிற தாத்பரியத்தை விளக்குறதாக வெளியில துவாரத்துல உள்ள ஏக சிவன் தான், பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் உள்ள அந்தர்யாமியா இருக்கிறது. வெளியில துவைதம் தெரியுது. இந்த துவைதமாக இருக்கிற லோகத்துக்கு அந்தர்யாமியா இருக்கிறது ஒரே ஸ்வரூபம் தான். அப்படிங்கிறதுனால நந்தி உவாஜேதம் உத்ருத்திய சுவாங்குலிய துவயம், 2 விரல எடுத்து காமிச்சு பேசுறார் பரமேஸ்வரன். ஒரு விரலோட ஏக ஏவ சதாசிவஹா அப்படின்னு ஏகாங்குலிம் சமுத்ருத்திய, ஒரே சதாசிவன் தான் இருக்கான்றதையும் பரமேஸ்வரன் காமிக்கிறாராம் ஒரு விரலோட. ஏவம் சஜ்ஞான்விதௌ துவாரிதிஷ்டஸ்தௌ மகாத்மனः சங்கரஸ்ய மகாபாகாः ஷృण्वन्तु ऋषयो ह्यमी शैलादेन पुरा प्रोक्तं शिवधर्ममनन्तकं प्राणिनां कृपया विप्रा सर्वेषां दुष्कृतात्मनां ये पापिनोऽप्यधर्मिष्ठाः अन्धा मूकाश्च पङ्गवः कुलहीना दुरात्मानः स्वपचापि मानवाः यादृशास्तादृशाश्चान्ये शिवभक्तिपुरस्कृताः तेऽपि गच्छन्ति सान्निध्यं देवदेवस्य शूलिनः. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை ரிஷிகள் நந்தி முதலானவர்கள்லாம் சிவதர்மத்தை சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கான்னா, கிருபையா பிராணினாம் சர்வேஷாம், பிராணிகள் எல்லாருக்கும் கிருபையோட பரமேஸ்வரன் மோட்சத்தை கொடுக்குறாராம், நற்கதியை கொடுக்குறாராம். யாருன்னா விப்ராகா, பிராமணாளா இருந்தாலும் சரி, பாப்பிகளா இருந்தாலும் சரி, அதர்மிஷ்டனா இருந்தாலும் சரி, அந்தனா இருந்தாலும் சரி, அந்தன்னா குருடன், மூக்கன் பேச முடியாதவனா இருந்தாலும் சரி, பங்கு கால் இருக்கிறவன் இல்லாதவனா இருந்தாலும் சரி, குலத்துல இருக்கிறவனாலும் சரி, குலம் இல்லாதவனா இருந்தாலும் சரி, துராத்மாவாக இருந்தாலும் சரி, பஞ்சமனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாணவனாக இருந்தாலும், மாணவன்னா மனுஷன், யாதிருஷாஸ் தாதிருஷாஸ்ச அந்நே சிவபக்தி பிரசனா, சிவபக்தியை பண்ணிட்டான்னா தேபி கச்சந்தி சாநித்தியம் தேவதேவஸ்ய சூலினஹா, பரமேஸ்வரனுடைய சன்னதிய அடைகிறார்கள் அப்படின்னு. அதனால்தான் நாயன்மார்கள் கதையில எப்படி எப்படியோ இருக்கிறவாள்லாம் போய் அடையறா பரமேஸ்வரன் பாக்குறோம். லிங்கம் சிகதாமயம் ஏச்ச பூஜயந்தி விபஸ்சிதா தே ருத்ர லோகம் கச்சந்தி நாத்ர கார்யா விசாரணாம். அப்படியும் இந்த ஈஸ்வரனை எப்படி பூஜை பண்றேன்னா, லிங்கஸ்வரூபமாக பூஜை பண்றவா யாரா இருந்தாலும் அவர்கள் ருத்ரலோகத்திற்கு பாத்திரராய் ருத்ரலோகத்தை அடைகிறார்கள். அதனால லிங்கஸ்வரூபமாக தான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும் அப்படின்னு
சொல்லி இந்த 5வது அத்தியாயம் இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாசீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் பிரதமே மாஹேஸ்வர கண்டே கேதார கண்டே சிவசாஸ்திரே சிவபக்தி மகாத்மிய வர்ணனம் நாம பஞ்சமோத்தியாய. அதனால இந்த சிவசாஸ்திரமாகிய இந்த கேதார கண்டத்துல சிவபக்தி மகாத்மியம் என்பதாகிய இந்த அத்தியாயம், இந்த நந்தி கிராதன் கதையை சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் பூர்த்தியாகி 6வது அத்தியாயம் லிங்க பிரதிஷ்டா வர்ணனம். லிங்கம் தான் லிங்கஸ்வரூபமாக நீ உபாசனை பண்ணுன்னு சொல்லித்தே, லிங்கம் எப்படி பிரதிஷ்டையாச்சு அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் சொல்றது. ரிஷய ஊச்சுஹு லிங்கே பிரதிஷ்டா ச கதம் சிவம் ஹித்வா பிரவர்த்திதா தத் கத்யதாம் மகாபாக பரம் சுஷ்ரூஷதாம் ஹினஹாம். கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படி லிங்கஸ்வரூபம் பிரதிஷ்டையாச்சு, எதனால பரமேஸ்வரன் லிங்கஸ்வரூபமாக பூஜை பண்ண ஆரம்பிச்சதுன்னு சிவம் ஹித்வா பிரவர்த்திதா. என்ன பரமேஸ்வரனை சிவனை நேரடியாக உபாசனை பண்ணாம லிங்க ரூபமாக எப்படி பண்றதுங்கிறது உருவாச்சுங்கிறத நீங்க சொல்ல கேட்க ஆசைப்படுறோம்னு ரிஷிகள் சொல்ல, ரோமசர் சொல்றார், யதா தாருவனே சம்புஹு பிக்ஷார்த்தம் பிராஜரத் பிரபுஹு திகம்பரோ முக்தஜடா கலாபோ வேதாந்த வேத்யோ புவனைகபர்த்தா ச ஈஸ்வரோ பிரம்மகலாபதாரோ யோஷீஸ்வராணாம் பரமः பரஸ்ச அனோரணீயான் மகதோ மஹீயான் மகானுபாவோ புவனாதிபோ மகான் ச ஈஸ்வரோ பிக்ஷுரூபி மகாத்மா பிக்ஷாடனம் தாருவனே சகார. தேவதாரு என்கின்ற உயரமான விருட்சங்கள் இமயமலையில இப்ப கூட பார்க்கலாம். தேவதாருன்னு உத்தராகண்ட் அங்கெல்லாம் போனா இந்த தாருல இருக்கக்கூடிய கட்டைகளை யூஸ் பண்ணி தான் அவள்லாம் யாகங்கள் பண்ணுவா. ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுற அந்த தாருகா வனம், தாருன்ற விருட்சங்கள் இருக்கக்கூடிய வனம் ஒண்ணுத்துல பரமேஸ்வரன் யதா சம்புஹு, பரமேஸ்வரனானவர் பிக்ஷார்த்தம் பிராச்சரத் பிரபுஹு, சர்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சர்வ ஐஸ்வர்யத்துக்கும், ஐஸ்வர்யத்தினால்தான் ஈஸ்வரன் பேர். சர்வைஸ்வரியமும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பிக்ஷைக்கு போனாராம். பிக்ஷார்த்தம் பிராச்சரத்து, அதுவும் பின்னாடி சொல்ல போறார். சதி போயிட்டதுனால எனக்கு இருக்கிற அந்த விரகத்தினால நான் இப்ப பிக்ஷை பண்றேன் அப்படின்னு சொல்ல போறார். அந்த அந்த காரணத்தினால பரமேஸ்வரன் பிக்ஷைக்கு போகிறார். எப்படி போறானா, திகம்பரோ, ஒரு விவஸ்திரம், வஸ்திரமே இல்லாம ஒரு துளி திக்கு தான் அம்பரம், திக்கே வஸ்திரமாக இருக்கு. திக்கே வஸ்திரமா இருக்குன்னா அதை தவிர வேற வஸ்திரம் இல்லை. அதான் திகம்பர சன்னியாசின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த திக்கு அம்பரமாக இருக்கக்கூடிய திகம்பரஹா முக்த ஜடா கலாபஹா, தலையில முடிச்சு வச்சுட்டு இருந்த ஜட்டையை அவுத்து விட்டுருக்காராம். வேதாந்த வேத்யா, பரமேஸ்வரன் வேதாந்தத்தினால அறியப்படக்கூடிய சுரூபம். பிரம்மவஸ்து தானே, பரபிரம்ம வஸ்து, அதுக்கு திக்கு தான் அம்பரம். சிதம்பரம்னு சொல்றோமே, சித்து தான் அம்பரம், பொன்னம்பலம். பரமேஸ்வரன் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்துன்னு பொன்னிறம். ஏன் பொன்னிறம்னா அதுவும் சைதன்ய சுரூபம், எப்பவும் ஜொலிச்சின்னு இருக்கிற சுரூபம் இல்லையா, சின்மாத்திர சுரூபம். அதனால திக்கு அம்பரமாக இருக்கக்கூடியது சைதன்யம் பரமேஸ்வரன். அதுக்கு உரை என்ன போட முடியும்? சைதன்யத்துக்கு எதால உரை போட முடியும்? ஆவரணம்னா அவித்யை ஒண்ணுதான் அதுக்கு ஆவரணம். ஆனா அந்த அவித்யையே எதனால தெரியுதுன்னா பிரஜப்தி சுரூபத்தினாலதான் தெரியறது. அதனால எந்த ஞானத்தினால அவித்யை பிரகாசிக்கிறதோ அந்த சுரூபத்தை வேற எதை போட்டு நீ மூட போற? திகம்பரஹா, திக்கே அம்பரமா இருக்கு ஈஸ்வரனுக்கு. முக்த ஜடா கலாபஹா, ஜடாகலாபம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பரமேஸ்வரனுக்கு என்ன பேர்? கபர்தினேச்சா. அந்த கபர்தி ஜட்டாவை சூடின்னு இருக்கிறவர் அவுத்து விட்டு இருக்காராம், பறக்கிறது. வேதாந்த வேத்யா, பரமேஸ்வரன் வேதாந்தத்தினால அறியப்படக்கூடிய சுரூபம். புவனைகபர்த்தா, புவனத்தை தாங்கின்னு இருக்கிறவர். ஏகபர்த்தா, ஒருத்தராக அவரே தாங்குறார் பரமேஸ்வரன். இவர் எல்லாத்துலயும் சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால பரணம் பண்றது ஈஸ்வரன் தான்.
2, 3 சுவாமி இதை பூமியை ஒருத்தர் தூக்கின்னு இருக்கார், சூரியனை அப்படி கிடையாது. ஒரே ஸ்வரூபம், சத்ஸ்வரூபம் தான் ஜெகத்தை வந்து தாங்கின்னு இருக்கு. அதனுடைய அஸ்தித்வத்தை கொடுத்துட்டு இருக்கிறது. சத்தா சாமான்யம்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற சத்வஸ்து. அதனால அப்பேற்பட்ட ஈஸ்வரன் என்ன பண்றார்? ஈஸ்வரோ சஹ ஈஸ்வரஹா பிரம்மகலாபதரஹா யோஷீஸ்வராணாம் பரமः பரஸ்ச அனோரணீயான் மகதோ மஹீயான். இருக்கிறதுலே அணுவுக்கும் அணுவாக இருக்கிற ஸ்வரூபம், பெருசுக்கும் பெருசாக மகதோ மஹியான்னா என்ன அர்த்தம்? சின்னதோட சின்னது, பெருசோட பெருசுன்னா என்னன்னா டைமென்ஷன்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்வரூபம். என்ன பிரம்ம கலாபம், பிரம்மஸ்வரூபத்தை தரித்து கொண்டிருக்கிறவர். புவனாதிபகா பகான், இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாஸ்வரூபம், இருக்கிறதுலேயே விராட் ஸ்வரூபமா இருக்கிற அந்த ஈஸ்வரனானவன் பிக்ஷுரூபி. பிக்ஷைக்கு போறாராம். என்ன யாஜகம் பண்றார். மகாத்மா பிக்ஷாட்டனம் தாருவனே சகார. பிக்ஷைக்காக அட்டனம் பண்றதுன்னா திரியறதுன்னு அர்த்தம். பிக்ஷை ஏந்தி திரியறார். எங்கன்னா தாருவனத்துல பரமேஸ்வரன் பிக்ஷைக்கு போறாராம். அப்போ மத்தியான ரிஷயோ விப்ராஸ்தீர்த்தம் ஜக்முஸ்வகாஸ்ரமாத் ததானீம்யேவ சர்வாஸ்தா ரிஷிபார்யாஸ் சமாகதாः விலோகயந்த்ய சம்புः சம்பும் தமாஜக்யுஷ்ச பரஸ்பரம். அதனால மத்தியான வேளையில போறார் பிக்ஷை எடுத்துண்டு. அப்போ ரிஷிகள்லாம் தீர்த்தத்துக்கு ஸ்நானம் பண்ணி மத்தியானிக காலத்துல அவ கர்மாக்களை பண்றதுக்காக கிளம்பி போயிருக்கா. ஆசிரமத்திலிருந்து இருக்கிறவா ரிஷி பாரியாக்கள் தான் இருந்திருக்கா. அவள்லாம் பார்த்தாலாம். விலோகயந்தையா சம்பும், அவ பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாளாம். கோசௌ பிக்ஷுக ரூபோயம் ஆகதோ அபூர்வ தர்ஷனஹா. ஈஸ்வரனாச்சே, பார்க்கறதுக்கு பிரகாசிப்பார் இல்லையா, அதனால யார் இந்த பிக்ஷு? கோசௌ பிக்ஷுக ரூபஹா ஆகதஹா, வந்திருக்காரு எங்க? அபூர்வ தர்ஷனஹா, முன்ன பின்ன பார்த்தா மாதிரி தெரியலையே, பார்க்கறதுக்கே அற்புதமான ஸ்வரூபமா இருக்கே அப்படின்னு அவள்லாம் பேசிக்கிறாளாம். அஸ்மை பிக்ஷாம் பிரயச்சாமோ வயம் சகிபிஸ் சஹா. இப்பேற்பட்ட பிக்ஷுக்கு நம்ம பிக்ஷை கொடுக்கறது நம்ம புண்ணியம் இல்லையா? அதனால பிக்ஷை கொடுக்கலாம் நம்ம எல்லாரும்ட்டு எல்லா ரிஷிபத்னிகள்லாம் போய் பிக்ஷையை கொண்டு வராளாம் சகிகளோட சேர்ந்து. ததா ததேதி கத்வா சர்வாஸ்தா கிருஹேப்ய ஆனயன் முதா பிக்ஷான்னம் விவிதம் ஸ்லாக்ஷணம் சோபசாரம் ச சக்திதः பிரதத்தம் பக்ஷிதம் தேன தேவதேவேன சூலினா. வெவ்வேறு விதமான அன்னங்கள், பிக்ஷான்னம் விவிதம், பலவிதமான அன்னத்தை கொண்டு வந்து இனிப்பாக இருக்கக்கூடிய பலகாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சோபசாரம் சக்தி, அவாவா சக்தி அவாவாட்ட இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உபசாரத்தோட கொண்டு வந்து கொடுக்குறா. அதை வாங்கி சாப்பிட்றாராம் பரமேஸ்வரன். பிரதத்தம் பக்ஷிதம் தேன தேவதேவேன சூலினா. தேவர்களுக்கு தேவனாக இருக்கக்கூடிய சூலத்தை தரித்துன்னு இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் அவ கொடுக்கிற பிக்ஷையை ஏத்துண்டார். காச்சித் பிரியதமம் சம்பும் பபாஷே விஸ்மயான்விதா. யாரோ ஒத்தி அதுல பரமேஸ்வரன்ட்ட பேசுறாளாம் தன்னை மறந்து. கோசி த்வம் பிக்ஷுகோ பிருத்வா ஆகதோ அத்ர மகாமதே ரிஷீணாம் ஆசிரமம் சுத்தம் கிமர்த்தம் நோ நிஷீதசி. யாருப்பா நீ பிக்ஷை எடுத்துன்னு வந்திருக்க? ஏன் நீ வந்து இந்த மாதிரி சுத்த வேண்டிய அவசியம் என்ன? இங்க ரிஷிகளோட ஆசிரமம் இருக்கு, சுத்தமா இருக்கு, ஏன் இங்கேயே இருந்து நீ வாழப்படாது? எதுக்கு பிக்ஷை எடுத்துட்டு இருக்கேன்னு ஒருத்தி வந்து கேட்கறாளாம். தயோக்தோபி ததா சம்புர் பபாஷே பிரஹசன்னிவ. சிரிச்சுட்டே சொல்றாராம் பரமேஸ்வரன். ஈஸ்வரோகம் சுகே சாந்தே பாவனே பிராப்தவானிமம் ஈஸ்வரஸ்ய வசஸ்ருத்வா ரிஷிர்பார்யா உவாச்சதம். நான் ஈஸ்வரன் இங்க ரொம்ப சாந்தமாகவும் பாவனமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆசிரமங்கள் இருக்கிற இடத்த நான் வந்து அடைஞ்சிருக்கேன் பிக்ஷைக்காக. அதனால
நான் வந்து இங்கே இருக்கிறதுங்கிறது இல்ல, எனக்கு லோக பரிபாலனம் பண்ற வேலை இருக்கு, நான் ஈஸ்வரன் ஆச்சேன்னு சொல்றார். அதை கேட்டு அந்த ரிஷி பத்னி சொல்றாளாம், ஈஸ்வரோசி மகாபாக கைலாசபதிரேவச்ச ஏகாகின கதம் தேவ பிக்ஷாடனம் தவ. பெரிய ஈஸ்வரன் சொல்றியே, ஈஸ்வரனாக இருக்கேங்கிற, கைலாசபதிங்கிற, ஆனா தனியாக ஒரே ஆளாக இருந்துட்டு என்ன இப்ப பிக்ஷை எடுக்கிற ஒரு அவசியம் உனக்கு என்ன வந்துடுத்து? ஏகாகின கதம் தேவ பிக்ஷார்த்த மட்டனம் தவ. எப்படி இந்த மாதிரி பிக்ஷைக்காக தனியா திரியறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறா. என்ன இல்லப்ப ஒரு கிண்டலா கேக்குறாளான்றது எப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். அத ஈஸ்வரனா இருக்கு, நிஜமாவே நீ ஈஸ்வரன் தானா என்னத்துக்கு இப்படி பிக்ஷை எடுக்கிற அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஈஸ்வரனாகிய நீர் ஏன் இப்படி பிக்ஷை எடுக்கிறீர்னு ஒரு பொதுவாக தெரிந்துக்கிறதுக்காக கேட்கறதாவும் இருக்கலாம். அதுக்கு பகவான் சொல்றார், பரமேஸ்வரன், ஏவ முக்தஸ்தயா சம்புஹு புனஸ்தாம் அப்ரவீத்வச்சஹா தாக்ஷாயன்யா விரஹிதோ விசராமி திகம்பரஹா பிக்ஷாடனார்த்தம் சுஷ்ரோணி சங்கல்பரஹிதः சதா தயா சத்யா வினா கிஞ்ச ஸ்திரீமாத்திரம் மம பாமினி ந ரோச்சதே விசாலாட்சி சத்யம் பிரதிவதாமி தே. பரமேஸ்வரன் அந்த பொண்ணுடைய ஒரு பாவத்தை புரிஞ்சுட்டு இங்க பதில் சொல்றார். தாக்ஷாயண்ய பிரிஞ்சதுனால நான் இங்க துக்கத்துல திரிஞ்சின்னு இருக்கேன். தாக்ஷாயன்யா விரகிதோ, தாக்ஷாயினின்றது என் பத்னி, அவளை பிரிஞ்சு விரகத்தினால நான் திரியறேன் பிக்ஷாடனார்த்தம். அதனால சங்கல்பரஹித சதா, எனக்கு வந்து ஆன பிரம்மஸ்வரூபத்துக்கு எது சங்கல்பம்? சங்கல்பம் இல்லாமல் என்னவோ இங்கே எங்க திரியற இடத்துல தெரிஞ்சுட்டு இருக்கேன். பரமேஸ்வரன் வந்து அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டி அப்படித்தானே போறது. நியதிக்கு உட்பட்டு ஒரு விதத்துல நியதி இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா நியதி இல்லாத மாதிரி இருக்கு. கயாஸ் தியரிங்கிறான். ஏன்னா பரமேஸ்வரனுடைய செயல்பாட்டை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதனாலதான் உண்மத்தனை போல இருக்கார் அப்படின்னு சொல்றது. ஈஸ்வரனுடைய சிருஷ்டி ஒரு அங்கங்க நியதி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு புரிஞ்சிக்க முடியுமோ நம்மளால? அதனால ஈஸ்வர சங்கல்பரஹித சதா அப்படின்னு சொல்ற. தயா சத்யா வினா கிஞ்சித் ஸ்திரீமாத்திரம் மம பாமினி ந ரோச்சதே. சதியை தவிர வேற ஸ்திரீ எனக்கு வந்து பிரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நரோச்சதே விசாலாட்சி, பெரிய கண்ணை உடையவளா இருக்க நீ. என்ன இல்ல அது வந்து விசாலாட்சின்னு வந்து சத்திய சொன்னாலும் சரி, நான் விசாலாட்சி நீங்க சம்போதனமா தான் கூப்பிடுறார். அதனால நீ வந்து எனக்கு, அதாவது ஈஸ்வரன் இந்த 3 விதமான ஆசைகளுக்கு அப்பார் இருக்கார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அதுதான் இங்க தாத்பரியம். பிக்ஷை எடுத்துன்னு போறாருன்னா அவர்கிட்ட ஒன்றும் சொத்து இல்லை. என்ன அதே மாதிரி விவஸ்திரமா இருக்கார், வேற ஒன்றும் எதுவுமே கிடையாது ஈஸ்வரனுக்கு. சின்மாத்திரமா இருக்கார், காமன தகனம் பண்ணியிருக்கார், ஆசையும் கிடையாது. அதனால ஈஸ்வரன் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ன்றதை இங்க காண்பிக்கிறது. தஸ்யோக்தம் வச்சனம் ஸ்ருத்வா உவாச்ச கமலேக்ஷணா ஸ்திரியோ ஹி சுகஸ்பர்ஷா புருஷஸ்ய ந சம்சயः தாஸ்ரியோ வர்ஜிதா சம்போ த்வாதிஷ்யேன விபஸ்சிதா. நீ ஸ்திரீகள்ல வந்து இந்த மாதிரி ஸ்திரீ வந்து கேட்கும் பொழுது ஒருத்தர் தியாகம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஸ்திரியா வர்ஜிதா சம்போ, ஹே பரமேஸ்வரா நீ அதை வர்ஜம் பண்ணிருக்கியே, துவாதிருஷேன விபஸ்சிதா, உன்ன மாதிரி பார்க்க முடியுமான்ட்டு காமதகனம் பண்ண ஈஸ்வரன் ஆச்சேன்றத இங்க சொல்றா. இதிச்ச பிரமதா சர்வா மிலிதா யத்ர சங்கரஹா பிக்ஷாபாத்திரம் ச தச்சம்போ பூரிதம் ஜ மகாகுணைஹி. பரமேஸ்வரனோட பிக்ஷாபாத்திரம் நிறைஞ்சு விடுத்தான். நிறைஞ்சு பலவிதமான பக்ஷணங்கள் வந்துட்டான் அந்த பாத்திரத்துல. அன்னைஸ் சதுர்விதைஹி ஷட்பி ரசைஸ்ச பரிபூரிதம். அதெல்லாம் எல்லாம் பிக்ஷபாத்திரம் பூரணம் அடைஞ்ச உடனே கிளம்பிட்டாராம் கைலாசத்தை பார்க்க. யதா சம்பு கந்துகாமஹா கைலாசம் பர்வதம் பிரதி ததா சர்வா விப்ரபத்னியா ஹி அன்வகச்சன் முதான்விதாக. பேக் பைப்பர் போகும்போது பின்னாடியே போறதுன்னு பாக்குறோமே, அந்த மாதிரி சங்கீதத்துல இசைக்கு மயங்கி பின்னாடி போற மாதிரி பரமேஸ்வரன் எப்படி இருப்பார்? ஈஸ்வரனுடைய காந்தி, அந்த தேஜஸை பார்த்து ஈஸ்வரன் நம்மளை வந்து பார்த்துட்டு போனார்னா இங்க இருக்க முடியுமா? பின்னாடி போகிறது தான் நமக்கு சுவாபாவிகமா இருக்கும். பரமேஸ்வரன்னா போறார். அவர் நடக்க நடக்க எல்லா ஜீவராசிகளும் பின்னாடி நடந்து போயிட்டான் பரமேஸ்வரனோட. சர்வா விப்ரபத்னியோகி அன்வகச்சன் முதான்விதாக, எல்லாம் சந்தோஷமா பின்னாடி போறாளாம். கிரக காரியம் பரித்தெச்ச
சேருஸ்தத்கதமானசாஹ. அதனால வீட்டுக்காரியம் எல்லாத்தையும் போட்டதை போட்டபடி கிளம்பி போயிட்டாலாம். கதாசு தாசு சர்வாசு பத்னீஷு ரிஷிசத்தமாக யாவத் ஆசிரமம் அவேத்திய தாவத் சூன்யம் வியலோகயன்னு. ரிஷிகள்லாம் வந்து பார்த்தா சூன்யமா இருக்கே. ஒருத்தர் பேசிண்டாலாம். எங்க போயிட்டா இவாள்லாம் வீட்டை இப்படி விட்டுட்டு அப்படின்னு. சர்வா கேன நஷ்டேன ஜாகிருதாக, எல்லாம் ஒத்தரையும் காணுமே, எல்லாரும் வீட்டை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அங்க எங்கேயும் தேடுறாளாம். விசிந்தவந்தா ததஸ்ததா சமப்பஷ்யன் தத சர்வே சிவஸ்ய அனுகதாஸ். அங்க தேடி தேடி போகும்போது இதுங்க எல்லாம் பின்னாடி பரமேஸ்வரன் நடந்து போயிட்டு இருக்கார். எல்லாம் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்போ சிவம் திருஷ்டுவாது சம்பிராப்தா ரிஷயஸ்தே ருஷான்விதா. நல்ல பரமேஸ்வரனை போய் பார்த்த உடனே கோபம் வந்துடுத்தி வாழ்க்கலாம். ரிஷிகள்லாம் என்ன முன்னாடி நின்று சொல்றாளாம், ஏ கிம் கிருத்தம் ஹி துவயா சம்போ விரக்தேன மகாத்மனா. விரக்தன் சொல்லிட்டு ராகம் இல்லாதவன், ஆசை இல்லாதவனாச்சே நீ. ரக்தி விரக்தகானா ரக்தி இல்லாதவர்னு அர்த்தம். நீ ரக்தினா ஆசை, எதுலயும் ஒரு லயம் ஒரு ருச்சி இல்லாதவன் தானே பரமேஸ்வரன். அதனால காமதகம் பண்ணார்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு அவித்யா காம கர்ம. அவித்யன்றதே நம்ம மாயாசக்தி. அது வந்ததுக்கு அப்புறம் தான் காமம் வரப்போறது. அப்ப அவித்யைக்கும் முன்னாடி இருக்கிறது ஈஸ்வரன், ஆதாரமா இருக்கிறது. அப்போ அந்த ஆதாரபூதமான வஸ்துக்கு வந்து இது ஒட்டாதே. அதனால காரணமாக சர்வ காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரங்கிறதுனால விரக்தகா. அதனால ரக்திங்கிறது அப்புறம் அம்பாள் வந்ததுக்கு அப்புறம் வர்றது. வித்யா வந்ததுக்கு அப்புறம் காம வந்ததுக்கு அப்புறம் கர்மா, அப்புறம் ஜெகத் உற்பத்தி. இப்போ பரமேஸ்வரன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால விரக்தேன மகாத்மனஹா. இப்படி இருக்கிற ஸ்வரூபம் நீ எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாரையும் ஐஷன் பேட்டியே, இது என்ன பரதாராபகர்த்தாசி. நீ வந்து அடுத்தவனுடைய ரிஷிபத்தினிகளை வந்து பின்னாடி ஐஷன் போறதாவதுன்னு இவாளுக்கு கோவம் வந்துடுத்தான். ரிஷினாம்னு சம்சயா என்ன. அதனால இது ஒரு ஒரு விற்த்தாந்தமா சொல்லப்படுறது. ஒரு காரணம் சாபம் கொடுக்கறதுக்கு. இப்ப இவ சாபம் கொடுக்கறான்னு வருது. ஏவம் க்ஷிப்த சிவோ மௌனி கச்சமானோபி பர்வதம் ததா ச ரிஷிபிஸ் பிராப்தோ மகாதேவோ வியயஸ்ததா. பகவான் இவ அப்படி திட்ட அவர் பாட்டு மௌனியா போயிட்டாராம் பர்வதத்துக்கு, கைலாசத்துக்கு. அந்த ரிஷிகள்லாமும் அங்க போய் சொல்றா, யஸ்மாத் கலத்ரஹர்த்தாத்வம் தஸ்மாத் ஷண்டோ பவத்வரம் ஏவம் சப்த சமுனிஹி முனிபிஹி லிங்கம் தஸ்யாவதத் புவி பூமி பிராப்தம் தத் லிங்கம் வவ்ருதே தரசா மகது. பரமேஸ்வரன் வந்து சாபம் கொடுத்துட்டாலாம், நீ பண்ணது வந்து இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்க, அதனால நீ எதுவும் இல்லாதவனாக ஆயிடு அப்படின்னு சாபம் கொடுத்த உடனே ஒன்றும் இல்லாததாக சர்வத்தையும் வியாபிக்கிறார் பரமேஸ்வரன். ஆவருத்திய சப்தபாதாலான் க்ஷணாத் லிங்கம் அதோர்த்வதா அத ஊர்த்வதா. ஆவருத்திய எல்லாத்தையும் வியாபிக்கிறது. ஆவருத்தம்னா வந்து கவர் பண்றதுன்னு அர்த்தம். சப்தபாதாலான் 7 பாதாளங்களையும் வியாபிக்கிறார். ஒரே க்ஷணத்துல 7 பாதாளங்களையும் வியாபிக்கிறதா லிங்க ஸ்வரூபமாக. அப்புறம் கீழையும் அதோ ஊர்த்வதா, கீழே மேலன்னு மேல இருக்கக்கூடிய 3 லோகங்கள், கீழே இருக்கக்கூடிய 3 லோகங்கள், நம்ம பூமி இந்த லோகம், அப்படி சப்தலோகங்களும் வியாபிக்கிறது. வியாபிய பிருத்திவியும் சமக்ராஞ்ச அந்தரிக்ஷம் சமாவிருணோது. அந்தரிக்ஷத்தை பூமிய எல்லாத்தையும் வியாபிக்கிறார் லிங்கஸ்வரூபமா. ஸ்வர்கா சமாவிருதா சர்வே ஸ்வர்காதீதம் அதா பவது. சொர்க்கத்தை தாண்டி சொர்க்கத்தையும் வியாபிச்சு சொர்க்கத்தை கடந்தவராக எல்லா இடத்தையும் வியாபிக்கிறாராம். நமஹி நச்ச திக் சக்கரம் நோயம் நச்ச பாவகः நச்ச வாயுர் நவா ஆகாசம் நாஹங்காரோ நவா மகத். எதையும் விட்டு வைக்கல. பூமியை வியாபிக்கிறார், திக்க வியாபிக்கிறார், ஜலத்தை வியாபிக்கிறார், அக்னியை வியாபிக்கிறார், வாயுவை வியாபிக்கிறார், ஆகாசத்தை வியாபிக்கிறார், அகங்காரத்தை வியாபிக்கிறார், மகத்தத்துவத்தை வியாபிக்கிறார். மகத்னா சமஷ்டி புத்தி. நச்ச அவ்யக்தம் ந காலஸ்ச ந மகா பிரகிருதிஸ்ததா நாசி துவைத விபாகம் ச சர்வம் லீனம் ச தக்ஷணாத். துவைத விபாகமே எல்லாம் எடுத்தா இது எதுவுமே இல்லையா அங்க. என்ன பூமி இல்ல, திக்கு இல்ல, சக்கரம் இல்ல, ஜலம் இல்ல, அக்னின்னு ஒண்ணு இல்ல, வாயுன்னு இல்ல, ஆகாசம்னு தனியா இல்ல, அகங்காரம்ன்றது இல்ல, மகத்துன்றது இல்ல.
அவ்யக்தம்ன்றது இல்ல, காலம்ன்றது இல்ல, பிரகிருதிங்கிறது இல்ல. இந்த மாதிரி எந்த துவைத பாவமும் இல்லாமல் எல்லாம் லிங்கத்துல லயமாயிடுதான். சர்வம் லீனம் தக்ஷணாத்து, எல்லாம் இந்த லிங்கத்தில் லயமாயிடுத்து. யஸ்மால் லீனம் ஜெகத் சர்வம் தஸ்மின் லிங்கே மகாத்மனஹா. அதனால லிங்கம்ன்ற பெயரே என்னன்னா, எதுல எல்லாம் லயம் அடையிறதோ, லீனம், லீனம்னா லயம் அடைஞ்சதுன்னு அர்த்தம். எதுல எல்லாம் லயிக்கிறதோ, எதுல போய் ஃபைனலா ரிசால்வ் ஆகுதோ, அப்போ ஜெகத் சர்வம், எல்லா ஜெகத்தும் எதுல லயம் அடையிறதோ அதுக்கு லிங்கம்னு பேரு. லயனாத் லிங்கமித்யேவம் பிரவதந்தி மனிஷினா. லயனம் அடையிற விஷயத்துக்கு, லயனத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு லிங்கம்னு பேர். ததா பூதம் வர்த்தமானம் திருஷ்டுவா தேபி சுரர்ஷயः பிரம்மேந்திர விஷ்ணுவா இவக்னிலோகபாலாः சபன்னகாः விஸ்மயாவிஷ்ட மனசः பரஸ்பரமதாப்ருவன். இப்படி எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து திபு திபு திபுன்னு வியாபிக்கிறது. நியூக்ளியர் பாம்பு போட்டா மாதிரி சர்வத்தையும் திபு திபுன்னு ஒண்ணு வந்து வியாபிக்கிறத பார்த்து எல்லாம் பயந்து விட்டாலாம். தேவர்கள், ரிஷிகள், பிரம்மா, இந்திரன், விஷ்ணு, வாயு, லோகபாலர்கள், பன்னகம்னா பாம்பு, எல்லாம் வந்து விஸ்மயாவிஷ்டம் விஷ்ட மனசகா, எல்லாம் என்னன்னே புரியலையா, எல்லாம் குழப்பம் அடைஞ்சு பரஸ்பரம் அதாபுருவன் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாளாம். கிமா யாமஞ்ச விஸ்தாரம் கொச்சாந்த கொச்ச பீட்டிகா, இது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியுனே தெரியலையே, இவ்வளவு இப்படி வியாபிச்சிருக்கே. இது சிந்தான்விதோ விஷ்ணு மூஜு சர்வே சுராஸ்ததா. இப்படி சிந்த கவலைப்பட்ட தேவர்கள்லாம் பிரம்மா விஷ்ணுவை பார்த்து சொல்றாளாம். தேவாவூச்சுஹு அஸ்ய மூலம் त्वया விஷ்ணோ பத்மோத்பவஜ மஸ்தகம் யுவாபியாம் ச விலோக்கியம் ஸ்யாத் ஸ்தானே ஸ்யாத் பரிபாலகௌ. நீங்க ரெண்டு பேர் தான் லோகத்தை ரட்சணம் பண்ற மும்மூர்த்திகள்ல ரெண்டு பேர், பிரம்மாவும் விஷ்ணுவும். அதனால ஹே விஷ்ணு, நீங்க தான் போய் இதனுடைய மூலம் எங்க இருக்குன்னு போய் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே கூர்மாவதாரம் எடுத்து போகக்கூடியவர், இல்ல வராக அவதாரம் எடுத்து போவாரா இந்த இடத்துல. அதனால போய் நீங்க தான் பார்க்கணும். பத்மோத்பவா, ஹே பிரம்மதேவரே, நீங்க தான் போய் மேல இருக்கிற மஸ்தகத்தை போய் பார்க்கணும். அன்னபக்ஷியில ஏறி போகணும். அதனால நீங்க ரெண்டு பேரும் பார்த்து இது எங்க எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு சொல்லணும்னு. இப்போ இந்த புராணத்துல இப்படி இருக்கு போய் பார்க்கறது. இதே சிவபுராணத்துல வந்து அக்னி ஸ்தம்பமா நிக்கிறது ஒண்ணு வந்து அப்படின்னு, அந்த அக்னி ஸ்தம்பத்தை மேலையும் கீழையும் போய் பார்க்கறதுக்காக இவா ரெண்டு பேரும் போனான்னு அங்க அக்னி ஸ்தம்பமாக சொல்லப்படுறது. அதுவும் லிங்கம் தான், இதுவும் லிங்கம் தான். அங்க அக்னி ஸ்தம்ப ரூபமாக வருதுன்னு சிவபுராணத்துல வந்து அதே இந்த அடிமுடி காண்ற இந்த விற்த்தாந்தம் அங்கேயும் சொல்லப்படுறது. லிங்க புராணத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்ருத்வா துதௌ மகாபாகௌ வைகுண்ட கமலோத்பவௌ விஷ்ணுர்கதோ ஹி பாதாளம் பிரம்மா ஸ்வர்கம் ஜகாமஹாம். இதை கேட்ட உடனே வைகுண்டபதியான மகாவிஷ்ணுவும் கமலோத்பவனாகிய பிரம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார்கள். விஷ்ணு வந்து பாதாளத்துக்கு போறாராம், பிரம்மா ஸ்வர்க்கத்துக்கு போறார். அப்போ தேடிண்டே போறாராம் பிரம்மா. நாபஷ்யத்த தத்ர லிங்கஸ்ய மஸ்தகம். எவ்வளவு தேடினாலும் லிங்கத்தினுடைய மஸ்தகத்தை பார்க்க முடியலையாம். போற இடத்துல போயிட்டே இருக்கான், சொர்க்கத்துல இல்லையா, அது சொர்க்கத்தை தாண்டி போறதான். அதனால போன வழியா திரும்பி வந்துட்டாராம். வந்தவர் மேருமலைக்கு மேல நிக்கிறார். மேரு பிருஷ்ட மனுப்பிராப்தா சுரபியா லட்சிதஸ்ததா. வழியில சுரபிங்கிற பசுவை பார்க்கிறார். அந்த சுரபின்ற பசு எங்க இருக்குன்னா தாழம்பூவனுடைய நிழல்ல நின்று இருக்கான். கேதகி சாயாம் உவாச்ச மதுரமம் வச்சஹா. அதனால கேதகிங்கிற அந்த தாழம்பூவனுடைய நிழல்ல இருந்துட்டு அந்த சுரபின்ற பசு சொல்லுதான். தஸ்யாவச்சனமாகர்ணிய சர்வம் லோக பிதாமஹா உவாச்ச பிரகசன் வாக்கியம் சலோத்தயா சுரபிம் பிரதி. அதனால இந்த சுரபியை பார்த்து, பசுமாட்டியும் தாழம்பையும் பார்த்து இவர் சொல்றார், இந்த லிங்கத்தினுடைய அற்புதமான இந்த மகாத்புதமான இந்த லிங்கம் இருக்கே, எது இதை உலகத்தை வியாபிச்சுன்னு இருக்கோ அதனுடைய முடியை பார்க்கணுங்கிறதுக்காக தேவர்கள்லாம் என்ன அனுப்பினா. ஆனா நான் போய் பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. நதிருஷ்டம் மஸ்தகம். உண்மையை சொல்றார்.
என்ன தஸ்ய வியாபகஸ்ய மகாத்மனஹா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சுன்னு இருக்க அந்த சுரூபத்தினுடைய முடிய நான் பார்க்க ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஆனா தேவர்கள் வந்து இப்படி என்ன கேட்டான்னா என்ன பதில் சொல்றது, பார்க்க முடியலன்னு சொல்லிடுறதாங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்ன என்னால இது பண்ண முடியலன்னு சொன்னா என் கௌரவம் போயிடும். விஷ்ணு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாருன்னா நான் பார்க்காம போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை. அதனால லிங்கஸ்ய மஸ்தகம் திருஷ்டம் தேவானாம் ச மிருஷாவதேஹே, எனக்காக மஸ்தகத்தை நான் பார்த்துட்டேன்ற பொய்ய சொல்லணும். என்ன தே சர்வே எதி வக்ஷந்தி இந்திராத்யா தேவதாகணா, இந்திரன் முதலான தேவர்கள் கேட்டான்னா நீங்க சாட்சியா இருக்கணும். என்ன அஸ்மின் அர்த்தே வதத்வரம், பொய்ய சொல்லணும் எனக்காக. அதனால அஸ்மின் பவ சாட்சித்வம் கேதக்கியா சக சுப்ரதே, அதனால சுரபியாகிய நீயும் இந்த தாழம்பூவோட சேர்ந்து இதுக்கு வந்து சாட்சியா இருக்கணும்னு பொய் சாட்சிக்கு ஏற்பாடு பண்றார். தத்வச்சஹா சிரசாகிருஹ்ய பிரம்மண பரமேஷ்டினஹ கேதகி சகிதா தத்ர சுரபி ததமானயத்து. அதனால இது ரெண்டுத்தையும் ஒத்துட்டு தான் கேதகியும் சுரபியும் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துட்ட உடனே இவர் வந்துட்டார். வந்த உடனே வந்து சொல்றார் தேவர்கள்ட்ட, லிங்கஸ்ய மஸ்தகம் தேவா திருஷ்டவானகம் அத்புதம் சமீச்சீனம் சர்ச்சிதம் ச கேதகீதல சம்யுதம் விஷாலம் விமலம் ஸ்லக்ஷ்ணம் பிரசன்னதரமத்புதம் ரம்யம் ச ரமணீயம் ச தர்ஷனீயம் மகாப்ரபம் யதாத்ருஷம் மயா திருஷ்டம் ந திருஷ்டம் தத்வினா க்வசிதே. ரொம்ப உயர்வா பேசுறார். எப்படி இருந்தது அந்த மஸ்தகம், ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த லிங்கத்தினுடைய மஸ்தகத்தை நான் போய் பார்த்தேன். அங்க வந்து தாழம்பூவால வந்து பூஜிக்கப்பட்டிருக்கு, அர்ச்சனை பண்ணப்பட்டு தாழம்பூ சூடின்னு இருக்கு இந்த லிங்கம் தலையில. ரொம்ப பெருசா இருக்கு, விஷாலம் விமலம் மலம் இல்லாததாக இருக்கு, பிரசன்னதரம் அத்புதம், ரொம்ப அப்படியே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அற்புதமாகவும் இருக்கு. ரம்யம் ச ரமணீயம் ச தர்ஷனீயம், எல்லாம் பார்க்க வேண்டிய ஒண்ணு. இந்த லிங்கத்தினுடைய சிரசை பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, போய் பார்க்கணும். ஏதாதிருஷம் மயா திருஷ்டம் ந திருஷ்டம் தத் வினா கொச்சித்து, இந்த மாதிரி என்ன தவிர வேற யாரும் இந்த மாதிரி இதோடைய முடிய பார்த்ததே கிடையாது, நான் பேர்பட்ட இதை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டார் பிரம்மா. சொன்ன உடனே இவாள்லாம் தேவர்கள்லாம் அப்படியே சந்தோஷத்தை அடையறாளாம். விஸ்மயம் ஆயுயுகு. அப்போ இந்த தேவதான் எப்படி, ஆஹா இப்ப நம்மளால பார்க்க முடியலையே, இவர் பார்த்துட்டு வந்துட்டாரேன்னு இருக்க யோசிச்சுட்டு இருக்க உடனே விஷ்ணு வராறாம் அங்கேருந்து. எப்பேற்பட்ட விஷ்ணுன்னா, தாவது சர்வேஷோ விஷ்ணு அத்தியாத்ம தீபகா, ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவானவர் வந்துட்டார் அப்படின்னு. பாதாளாத் ஆகதா சத்யா சர்வேஷாம் அவதத்வரன், உடனே வந்து சொன்னாராம், என்ன நான் என்னால அடி பார்க்கணும்னு போனேன், என்னால பார்க்க முடியல, நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. பாதாளாத் பரதஸ்சரான்னு, பாதாளத்தை தாண்டியும் போய் பார்த்துட்டேன். அத்தலம் சுதலம் ஜாபி விதலம் ச ரசாதலம், என்ன பாதாளம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ததாகதஸ்தலஞ்சைவ பாதாளம் ச ததாதலம், அதல சுதல விதல ரசாதல பாதாளம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தலாதலானி தானியேவம் சூன்யவது யத் விபாவ்யதே சூன்யாதபி சூன்யம் தத் சர்வ சுனிரீக்ஷிதம், எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அங்க காணவே காணும், சூன்யம்தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த சுரூபம் வியாபிச்சிருக்கு. அதனுடைய அடின்றது என் கண்ணுக்கே தெரியல, மூலம் தெரியவே இல்லை. ந மூலம் ந மத்தியஞ்ச அந்தோஹி அஸ்ய ந வித்யதே, இந்த சுரூபத்திற்கு அடி இல்ல, முடி இல்ல, நடுங்கிறதும் இல்லை. அதனால தேசத்தினால தேசத்தை கடந்ததுன்னு அர்த்தம், ஸ்பெஷியாலிட்டியை தாண்டின வஸ்து. அதே மாதிரி காலத்தினாலையும் நிர்ணயம் பண்ண முடியாது, காலத்திற்கு அப்பாற்பட்ட சுரூபம், தேசத்திற்கு தேசம்னா ஸ்பேஸ், அதனால ஆகாசத்திற்கு அப்பாற்பட்டது, அளவிடற்கறிய முடியாதுன்னு. அதனாலதான் எங்கும் நிறைந்திருக்கிறதுக்கு ஆரம்பமோ முடிவோ நடுவோ இல்லாததாக இருக்கு இந்த லிங்கத்துக்கு. அப்ப பிரம்மன் தான் லிங்கம், சிவலிங்கம். நம்ம லிங்கம்னா இண்டிகேட்டர், பாயிண்டர்னு அர்த்தம். எப்பேற்பட்ட சுரூபத்தை நீ ஒன்னால இது இப்படி சொன்னா, மூலம் மத்தியம் என்ன அந்தம் இல்லாத வஸ்துன்னா உன்னால நம்மளால வந்து அதை கிரகிக்க முடியாது. அதனால லிங்க ரூபமாக இண்டிகேட்டரா காமிச்சிருக்கப்படுறது.
அதனால லிங்கம்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா லிங்கம் எதுனா சர்வவியாபியா இருக்கிறது தான் லிங்கம். அதுக்கு கொடுக்கிற ஃபார்ம் தான் அந்த லிங்கமாக இருக்கிற ஃபார்ம், நம்ம கோயில்ல பார்க்கிற ஃபார்ம். ஆனா லிங்கம்ன்ற வார்த்தை இப்ப இதுல இருந்து என்ன தெரியறது? லிங்கம்ன்றது சர்வவியாபியாக இருக்கிற ஈஸ்வரன் தான் லிங்கம். பரபிரம்மத்தை தான் லிங்கம்னு சொல்றது. ஈஸ்வரன் தான் சிவஹா லிங்க ரூபி மகாதேவோ ஏனேதம் தாரியதே ஜகத்து. எந்த சுரூபத்தினால உலகம் தாங்கப்பட்டிருக்கோ அவர் தான் லிங்க ரூபி. எஸ்ய பிரசாதாத் உற்பன்னா யூயம் ஜர்ஷயஸ்ததா. நீங்க நான் எல்லாரும் ரிஷிகள் எல்லாரும் எதுல இருந்து வந்திருக்கோமோ அந்த சுரூபம். அப்போ மகாவிஷ்ணு இப்படி சொன்னதை கேட்ட உடனே பிரம்மா சிரிச்சுன்னு சொன்னாராம், நான் உன்னால பார்க்க முடியலையே, ஆனா நான் பார்த்தேன் அப்படிங்கிறாராம். உடனே மகாவிஷ்ணு சொல்றார் பிரம்மாட்ட, அப்படின்னா உனக்கு என்ன நீ பார்த்திருக்கேன்னா உனக்கு என்ன சாட்சின்னு கேட்கிறாராம். சாட்சினஸ் கேது கேத்வயா தத்ர அஸ்மின் அர்த்தே பிரகல்பிதாக. பார்த்திருக்கேன்னா உனக்கு வேற யாராவது உன் கூட இருந்தாளா? எப்படி நீ பார்த்தேங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உடனே பிரம்மா சொல்றார், கேத்தகியும் சுரபியும் இதுக்கு சாட்சி அப்படின்னு உடனே எல்லாரும் உடனே கேத்தகியும் சுரபியும் பசுவையும் வர சொல்றாளாம். ததேவா மம சாட்சித்வே ஜானீஹி பரமார்த்ததகான்னு இவர் சொன்ன உடனே பிரம்மணோஹி வச்சஸ்ருத்வா சர்வே தேவா ஸ்வரான்விதாக ஆஹ்வானம் சக்ரிரே தஸ்யா சுரபியாஸ்ச தயாசக. உடனே அதை வர சொன்ன உடனே ரெண்டும் வந்துட்டான். உடனே இது இந்திராத்யைச்ச ததா தேவைஹி உக்தா இவாரெல்லாம் கேட்கிறா. உடனே கேத்தகி பார்த்துட்டார் பிரம்மா பார்த்துட்டார்ன்றான். லிங்கஸ்ய மஸ்தகோ தேவாஹ கேதகி தல பூஜிதः ததா நபோகதா வாணி சர்வேஷாம் சுண்வதாம் அபூத். உடனே ஆகாசத்திலிருந்து ஒரு சப்தம் எழுந்துதான். நபோகதா வாணி, ஆகாசவாணின்னு சொல்றோமே ரேடியோ, அந்த மாதிரி நபோகத நபன்னா ஆகாசம். ஆகாசத்திலிருந்து ஒரு வாணி வந்துதான். சிருண்வதாம் அபூத் சுரபியா சைவ யத் புரோக்தம் கேதக்யா ததா சுரா தன் மிருஷோக்தம் ச ஜானீத்வம் நஹி திருஷ்டோஹி அஸ்ய மஸ்தகா. அதனால இப்ப சுரபி சொன்னதும் சரி, பிரம்மா சொன்னதும் சரி, இந்த கேதகி சொன்னது சரி, எல்லாம் பொய். அதனால என்னுடைய இந்த சுரூபத்தினுடைய முடிய பார்க்க முடியாதுன்னு சொல்லித்தான். சொன்ன உடனே எல்லாரும் சாபம் கொடுத்தாலாம். சுரபிம் சுரபிக்கு முதல்ல சாபம் கொடுக்குறா மகாவிஷ்ணு. தேவர்கள்லாம் சுரபிங்கிறது பசுமாடு. பொய்ய சொன்னியே, அதனால உன்னுடைய வாய் அசுபமா போகட்டும். அதனாலதான் பசுமாட்டை புச்சத்துல வால்ல தான் நம்ம பூஜை பண்றது. ஏன்னா பசுமாட்டினுடைய வாய் நல்லதுக்கு இல்லைன்னு. அதனால முன்பக்கத்தை வச்சு பண்றது. முகேனோக்தம் தொயா அத்யைவ அன்றுதம் ச ததா சுபம் அபவித்திரம் முகம் தேஸ்து. உன்னுடைய முகம் அபவித்திரமாகட்டும், பவித்திரம் இல்லாதாகட்டும். சர்வதர்ம பகிஷ்கிருத்தம், எல்லா விஷயங்களுக்கும் பசுமாட்டோட வாய் பகிஷ்காரம் ஆயிடும். மற்ற எல்லாம் மாட்டு பூமியத்திலேருந்து எல்லாம் பால் தயிர் பசுமாடுதான் நம்மளுடைய தர்ம ஆதாரமா இருக்கு. ஆனா எல்லாம் எங்கன்னா வாளுக்கு இழந்து வர்றதுதான். என்ன, அதனால முகம் அபவித்திரமாகட்டும்னு சாபம் கொடுத்தாலாம். சுகந்த கேதகி சாபி அயோக்கியாத்துவம் சிவார்ச்சனே. தாழம்பு என்னதான் வாசனையாக இருந்தாலும் சிவார்ச்சனைக்கு உபயோகப்படுத்தப்படாதுன்னு தாழம்புக்கும் சாபம் கொடுத்தா. பவிஷ்யசி ந சந்தேகோ அன்றுதா ஜெய்வ பாமினி. அப்போ என்னாச்சா, ததா நபோகதா வாணி பிரம்மாணம் சசாபவை. மகாவிஷ்ணு சாபம் கொடுக்கல பிரம்மாக்கு. ஆகாசத்துல வாணி வந்துதான், அசரீரி கேட்டுதான் பிரம்மாவுக்கும் சாபம் கொடுத்துதான். மிருஷோக்தம் துவயா மந்த, பொய் சொல்லிட்டே மந்த புத்தினால, இந்த குழந்தை புத்தியாக. அதே மாதிரி இந்த ரிஷிகளும் உங்கூட சேர்ந்து இப்படி சொன்னாலே, பிருகுணா ரிஷிபிஸ் சாகம் ததைவச்ச புரோதசா தஸ்மாத் யூயம்ன பூஜ்யாஹா ச பவேயு கிளேஷபாகினா. அதனால பிரம்மாவாகிய நீரும் இந்த ரிஷிகளும் நேரடியாக பூஜிக்கப்படாதவர்களாக ஆவீர்கள். அதை தவிர ரிஷிகள்லாம் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு விசாரத்தை பண்ணிட்டு இருப்பேளே ஒழிய சுரூபத்தை அடைய மாட்டேன்னு வேற சாபம் கொடுக்கறதான். ரிஷயோபிச்ச தர்மிஷ்டாக தத்துவவாக்கிய பகிஷ்கிருதாக விவாத நிரதா மூடாக அதத்வஜ்ஞா சமத்சராக யாச்சகாஸ்ச வதான்யாஸ்ச நித்யம் ஸ்வஜானகாதகாக ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தாக பரஸ்பர வினிந்தகாக. ஒருத்தரோட சண்டை போண்டு என்ன எத்தனை தரிசனம் இருக்கு.
சாங்கியம், மீமாம்சம், நையாயிகம், என்ன இத்தனை விதமான அந்த காலத்துல இன்னும் எத்தனை இருந்ததோ, நமக்கு கிடைச்சது இத்தனை தரிசனங்கள் கிடைச்சது. சாருவாக்கன் அது இதுன்ட்டு இவா ஒருத்தர் ஒன்னொன்னு வைசேஷிகன், நையாயிகன், இதுல பௌத்தம் இல்லாம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அத்தனை விதமா ஒவ்வொரு ரிஷியும் ஒருத்தர் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கார். ஒருத்தரோட ஒருத்தர் வாதம் பண்ணிட்டு இருக்காளோன்னு சொரூபத்தை விட்டுட்டு அதை இங்க சாபமாக இந்த சாபத்தினாலதான் அப்படின்னு சொல்றது புராணம். விவாத நிரதா மூடாக வாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாளாம். அத்தத்வஜாக சமத்சராக ஆத்மசம்பாவிதாக ஸ்தப்தாக தான் தான் கரெக்டுன்னு பரஸ்பர வினிந்தகாக ஒருத்தர் திட்டின்ட்டு இப்படி இருக்கட்டும்னு சாபம் கொடுத்துதான். ஏவம் சப்தாஸ்ச முனையோ பிரம்மாத்யா தேவதாஸ்ததா சிவேன சப்தாஸ்தே சர்வே லிங்கம் சரணமாயயுஹு. சாபம் அணிஞ்ச உடனே எல்லாரும் போய் லிங்கத்தை சரணம் அடைஞ்சு பிரார்த்தனை பண்றா. அதுக்கு பரமேஸ்வரன் அப்படின்னு கருணாமூர்த்தி. அதனால இந்த சாபங்கள் இருந்தாலும் அவளுக்கு அப்புறம் அனுகிரகமும் பண்றார் அப்படின்னு சொல்ல போறது. மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.